அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த அதிகாலையில் அப்பா அந்த ஜெப வேளையில் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சோதனையிலும் பலவிதமான பாடுகளிலும் துக்கத்திலும் கண்ணீரிலும் வியாதியிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கழுது புலம்பிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏதோ ஒரு காரணத்தில் சோதனை அவர்களை மேற்கொண்டிருக்கிறது. ஐயோ, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் ஒரு சோதனை, என் பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற சோதனை, என்னுடைய வியாபாரத்தின் மத்தியில் இருக்கிற சோதனை, என் வேலையில் வந்த சோதனைகள் நிமித்தமாய் என்னால் சகிக்க முடியாதபடி பாரப்படுகிறேன், நான் அழுது கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு சோதனைகள் மாற்றப்படுவதாக. யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, இதோ சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார்கள் என்று சொல்லி, என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் சோதனையை சகிக்கிற மனுஷராய் இருந்தால் கர்த்தர் தம்மிடத்தில் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜனங்களுக்கு இந்த நாளில் ஏற்பட்ட சோதனைகள் மாறட்டும். ஏதோ ஒரு வகையில் அவருடைய மன அழுத்தத்தின் காரணமாக, அவருடைய பலவீனத்தின் காரணமாக, அவருடைய அறியாமையின் காரணமாக பலவிதமான சோதனைகளை சிக்கியிருக்கலாம். ஆவியானவரே, அவர்களை கர்த்தர் விடுதலையாக்கும்படியா செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அவருடைய சோதனை மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினால அவருடைய சோதனை மாற்றி போடும்படியா செபிக்கிறேன். தேவ ஆவியானவரே, இந்த நாளில் என் ஜனங்கள் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் ஜனத்தார் மத்தியில் சகல கட்டுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.